எத்தனை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவங்க கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் இப்படி விசுவாசிப்பார்கள்? இப்படி விசுவாசிக்கவில்லை என்றால் உங்கள் பாவத்திலே சாவீர்கள். இந்த மரண சரீரம் மறுபடியும் மறுபடியும் காவு வாங்கி கொண்டே இருக்கும். இது புரியவில்லை என்றால் அதுக்கு மேலே கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது விருதாவானது. இந்த விசுவாசம் எனக்கு இல்லை என்றால் அவருடைய மரணத்தில் மரண சரீரம் அடிக்கப்பட்டது என்றும் அவருடைய உயிர்த்தெழுதலில் ஆவிக்குரிய சரீரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் விசுவாசிக்காமல் அவருடைய மரணத்தை ஒரு அனுசரணை நாளாக நான் பெரிதாக்கி கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலை ஒரு பண்டிகையாக கொண்டு நாம் அதை கொண்டாடுகிறவர்களாக இருந்தால் அவருடைய மரணத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியமும் அவருடைய உயிர்த்தெழுதலில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கிடைக்காம போயிடும். இந்த பௌதிக சரீரத்தில் இருந்து அவருடைய உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிறதுனால நமக்கு ஒரு நன்மையும் கிடையாது. இந்த மரண சரீரத்தில் இருந்து அவருடைய மரணத்தை ரொம்ப துக்கமாக அனுசரிக்கிறதுனாலேயே நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்போ அவருடைய மரணத்தின் மேன்மை என்ன, அவருடைய உயிர்த்தெழுதலின் மேன்மை அழிவுக்கு ஏதுவான நம்முடைய இந்த நிர்பந்தமான உடல் நீக்கப்பட்டு நிர்பந்தம் இல்லாத நித்திய ஜீவனுக்கு உரிய ஒரு சரீரம், ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அலட்சியம் பண்ணுறோம். பண்ணிட்டு தான் அதை பண்டிகையாக கொண்டாடுறோம் அல்லது அனுசரணை நாளாக மாற்றுகிறோம். ஒரு மனுஷன் தனக்கு இவ்வளோ ஒரு தீங்கு செய்வானா? செய்கிறான். உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்றால் இதுக்கு ஒரு ஆள் வந்து கற்றுக் கொடுக்கணுமா? எங்க நீங்க இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, உங்க பிரச்சனைக்கு முடிவே இல்லை, உங்க புண்ணு ஆறாமலே இருக்கு, நிரந்தரமா நித்தியமா உங்களுக்கு ஒரு வேதனை இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பாரம்பரியமாக அனுசரித்து வருகிற உங்க கிறிஸ்து மேல் உள்ள விசுவாசத்தினால உங்களுக்கு எல்லளவும் பிரயோஜனம் கிடையாது. இதை கண்டுபிடிக்க தெரியாதா? நான் கண்டுபிடிக்காம எனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விசுவாசத்தில் இருக்கிறதுனால என்ன நன்மை? இதுதான் குருட்டுத்தனம். இந்த குருட்டுத்தனத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன நன்மை? கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொன்னால் முதல்ல அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். அழிவுக்கு ஏதுவான சரீரத்தை அழித்து அழிவில்லாத சரீரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட மேன்மை என்ன வேணும்? இதுதான் விடுதலை, இதுதான் மீட்பு, இதுதான் காப்பாற்றப்படுகிறது ரட்சிப்பு. கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுக்கிறது உலக நன்மைகள் அல்ல, அது கிடைக்கும். கிறிஸ்து இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற மேலான ஒரு பாக்கியம் என்ன? அழிவுக்கு ஏதுவான இந்த மரண சரீரம் நீக்கப்பட்டு அழிவில்லாத ஆவியின் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சரீரத்தை கொண்டு இதில் வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், அவரை கொண்டு நீ என்ன வேண்டுமானாலும் செய்ய. தெய்வத்துவம் முழுவதும் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனை கிரயம் பண்ணி ஆவிக்குரிய ஜீவனாக தேவ பிள்ளையாக கிறிஸ்து மரண உயிர்த்தெழுதலில் நம்மை மாற்றி உன்னதத்தில் நம்மை வைத்து தெய்வத்துவம் முழுவதையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ நாம எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நீ தேவனுடைய பிள்ளை, நீ ஒரு மரண சரீரத்தில் இல்லை, நிர்பந்தம் நீங்கிட்டு. கிறிஸ்துவை இப்படி நான் விசுவாசிக்கவில்லை என்றால், நான் கிறிஸ்துவை கர்த்தராக விசுவாசித்து கர்த்தாவே கர்த்தாவே என்று ஜெபம் பண்ணுகிற ஒரு பரிசுத்தத்தில் இருந்தால் எனக்கு ஒரு நன்மையும் கிடையாது. அது ஒரு குருட்டு வாழ்க்கை, ஒரு குருடனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் எனக்கு நன்மையே கிடையாது. உலகத்தில் யாருக்கு எத்தனை தடவை எடுத்து சொன்னாலும் அது பிரயோஜனமே கிடையாது. அவங்க கண்டுபிடிக்கணும், ஒவ்வொருவரும் கண்டுபிடிக்கணும். கெட்ட குமாரன் கண்டுபிடித்ததை போல நான் வாழ்கிற வாழ்க்கையின் பரிசுத்தம் என்னுடைய தவறான விசுவாசம், கிறிஸ்து மேல் இருக்கிற விசுவாசம். இந்த விசுவாசத்துக்கு தூபம் போடுறதுக்கு உலகத்தில் எல்லாரும் இருப்பாங்க. இந்த விசுவாசத்தில் நீ இரு. இப்படிப்பட்ட பக்தியில் இன்னைக்கு உலகம் முழுக்க அப்படி தான் இருப்பாங்க. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது என்று 1 யோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதையாவது வாசிக்கிறாங்களா? அதையாவது நம்புறாங்களா? உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறதே, நான் இருக்கிறேன்னா? எளிதான வாழ்க்கை தேடி போகிறவங்க விசாலமான மார்க்கத்தில் போகிறவங்க,
அது எங்கே போய் முடியும் அப்படின்னா அழகாக போய் அது பாதாளத்துக்கு போகும், மரணத்துக்கு போகும், அழிவுக்கு போகும். ஜீவனுக்கு போகின்ற மார்க்கம் என்ன என்றால் அது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அவர் கண்களை இந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய கண்களை திறந்து கொடுப்பார். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19, 20வது வசனத்தில் நம்ம வாசித்தோமே, நீ யார் தெரியுமா? உன் சரீரம் எப்படிப்பட்ட சரீரம் தெரியுமா? மனுஷ சரீரம் நினைக்கிறியா? கிடையாது. உன் சரீரம் ஆவிக்குரிய சரீரம். கிறிஸ்துவோடு கூட மனுஷ சரீரம் மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது. அவருடைய உயிர்த்தெழுதலில் அவரோடு கூட ஆவிக்குரிய சரீரமாக உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒன்றில் இருக்கிறது மனுஷனுடைய ஜீவனா, உயிரா? கிடையாது. ஒன்றை ஞானம் புத்தி ஒரு மனுஷனுக்குரியதா? கிடையாது. உன்னில் வாசமாய் இருக்கிறது தேவனுடைய ஆவி. தேவனுடைய ஆவி வாசமாய் இருக்கிற ஆலயம்தான் உன்னுடைய சரீரம். இது ஆவிக்குரிய சரீரம் என்று உனக்கு தெரியாதா? நீ கிரயத்துக்கு சிலுவையில் நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட விஷயம் உனக்கு தெரியாதா? இதை யாரும் சொல்லி, இதுதான் சிலுவை குறித்த உபதேசம். கல்வாரி சிலுவையில் கிறிஸ்து நம்மை கிரயம் பண்ணி மனுஷத்துவத்துக்கு முடிவை உண்டாக்கி தெய்வத்துவத்தில் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். இதுதான் சிலுவை குறித்த உபதேசம். வேற என்ன உபதேசம்? அவர் சிலுவையில் சொன்னது உபதேசமா? அல்ல, அது உபதேசம் அல்ல. அது சிலுவை குறித்த உபதேசம் அல்ல. சிலுவை குறித்த உபதேசம், அதை நான் கேட்கும் பொழுது உலகத்து மனுஷனுக்கு அது பைத்தியமாக இருக்கும். ரட்சிக்கப்படுகிறவனுக்கு இந்த நிர்பந்தமான வாழ்க்கையிலிருந்து, சரீரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்கிற தாகம் உள்ளவனுக்கு தான் அது தேவ பலனாக இருக்கும். ஆண்டவர் அவருடைய வார்த்தை கொண்டு நம்முடைய இருதயத்தை பிரகாசிக்க செய்வார். மனுஷனுடைய லெவல் வேற, மனுஷனுடைய கண் பார்வை வேற. அவன் துக்கப்பட்டு கொண்டே தான் இருப்பான். அவன் சூழ்நிலைகளால் அவன் பாதிக்கப்படவே படுவான். காரணம், பழைய மனுஷன், பழைய மணவாளன் மனுஷ சரீரம், பாவ சரீரம். அந்த பழைய மணவாளனை தான் இயேசு சிலுவையில் அறைகிறார். முன்னாடி உன் ஆத்துமா கல்யாணம் பண்ணி இருந்த உன்னுடைய மணவாளன் பௌதிக சரீரம், அந்த சரீரம் மரித்தது. அந்த விவாகத்தின் சட்டதிட்டங்கள் நீக்கப்பட்டது. இனி நீ ஒரு மனுஷ சரீரத்தில் இல்லை. இப்போ உன்னுடைய மணவாளன் கிறிஸ்து, கர்த்தருடைய சரீரத்தில் இருக்கிற, கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு இருக்கிறார். இது கிறிஸ்துவின் சரீரம், ஆவியின் சரீரம். இந்த சரீரத்தில் வாசமாய் இருக்கிறது ஒரு மனுஷனுடைய ஜீவன் அல்ல, கர்த்தருடைய ஆவி. தெய்வத்துவம் முழுவதும் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விசுவாசத்திற்குள் இதுதான் மறுபடி உயிர்ப்பிக்கப்படுகிற விசுவாசம். இந்த விசுவாசத்தில் நாம் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டோம். நம்மை துன்புறுத்தின, நிர்பந்தப்படுத்தின மனுஷ சரீர வாழ்க்கை முடிந்து கிறிஸ்துவின் ஆவிக்குரிய சரீரத்தில் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற விசுவாசம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மறுபடி நாம் ஜனிப்பிக்கப்படுகிறது. இப்போ ஆவிக்குரிய ஜீவனாக மாறிவிட்டோம். மனுஷன் ஆவிக்குரிய ஜீவனாக மாறிவிட்டான். இந்த இடத்துக்கு வரணும். முதல்ல இதை செய்கிறதற்கு தான் கிறிஸ்து வந்தார். அது ரோமர் 8வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, எப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்த்தார். இந்த வசனம் புரியாது. இந்த வசனம் புரியணும்னா இந்த வசனத்தை எழுதினா ஆவியானவர்கிட்ட போய் கேட்டால் தான் புரியும். இங்கே ஒரு மதம் செய்யக்கூடாததை, மத நற்கிரியைகள் செய்யக்கூடாததை, உலக நற்கிரியைகள் செய்யக்கூடாததை, பக்தி மார்க்கங்கள் செய்யக்கூடாததை, எந்த பக்தி மார்க்கத்தை நான் கை கொண்டாலும் சரி, எந்த சட்டதிட்டங்கள், சபையின் சட்டதிட்டங்கள், சமுதாய சட்டதிட்டங்களை நான் கை கொண்டாலும் சரி, நம்முடைய மரண சரீரம் நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. இந்த மரண சரீரத்தில் தான் அவைகள் எல்லாவற்றையும் செய்வோம். ஒரு மனுஷனுக்கு நாம் எவ்வளவு உலக பிரகாரமான நன்மை செய்தாலும் அவனுடைய சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மாறுகிறதற்கு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதல் மேல் உள்ள விசுவாசத்தை அவனுக்கு கொடுக்கவில்லை என்றால், நான் உலக பிரகாரமாக செய்கிற எவ்வளவு நன்மையும் அவனுக்கு நன்மை கிடையாது. கிறிஸ்து எவ்வளவோ உலக நன்மை செய்தார், யாருமே மனம் திரும்பவே இல்லை. உலக நன்மையை வாங்கி கொள்வார்கள், அவ்வளவுதான்.
அவர்கள் யாருக்கும் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்றைக்கி எனக்கு நான் பிரச்சனையில் தரித்திரத்தில் இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு இல்லை, உடை இல்லை, உணவு இல்லை. ரைட், நீங்கள் உணவும் உடையும் நீங்கள் கொடுக்குறீங்க, நல்ல காரியம். அதை செய்கிறதுனால அவனுடைய நிர்பந்தமான பழைய மனுஷன், அந்த சரீரம் அவனை விட்டு நீங்குமா? ஐஸ்வர்யவானே தற்கொலை பண்ணுறானே சொல்வாங்க, எல்லாரும் சொல்வாங்க, நான் வஸ்திரம் இல்லாதவனாக இருந்தேன், நான் அப்பம் இல்லாத போஜனம் இல்லாதவனாக இருந்தேன், நான் தாகமாக இருந்தேன், நான் நிர்வாணியாக இருந்தேன், நான் காவலில் இருந்தேன், நான் கட்டுண்டு இருந்தேன். இதெல்லாம் உலக காரியத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரா? நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அது இல்லை இது இல்லைன்னு சொல்லும் போது, உன் பிரச்சனை அது இல்லை, உன் பிரச்சனை நீ தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கலை, உன்னுடைய சரீரம் மனுஷ சரீரமாக இருக்கு, உனக்கு ஆவிக்குரிய சரீரம் உனக்கு கிடைக்கல, நீ ஆவிக்குரிய சரீரத்துக்கு வா, இம்மைக்குரிய காரியங்கள் எல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன். அப்போ காரியத்தின் மூல காரணம் என்ன? இந்த மனுஷ பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன? இந்த பௌதிக மரண சரீரம். இந்த சரீரத்துக்கு பதிலாக எனக்கு ஆவிக்குரிய சரீரம் வேணும், அதுக்கு தான் கிறிஸ்து. இது நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததே தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை அனுப்பி, எப்படி அனுப்புகிறாரு? பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தின் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவருடைய சரீரத்தில் எல்லா மனுஷருடைய பாவமும் எல்லா மனுஷ சரீரமும் அந்த சிலுவையில் அறையப்பட்டது. அதுதான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டது. இனி நமக்கு நிர்பந்தமான மனுஷ சரீரம் நமக்கு கிடையாது. அவரோடு மரித்தவர்கள் அவரோடு கூட உயிர்த்தெழுகிறதுனால நமக்கு இப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற சரீரம் ஆவிக்குரிய சரீரம். ஆவிக்குரிய சரீரத்தில் தேவ ஆவியானவர் வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. இந்த ஆவிக்குரிய சரீரத்தினாலும் இந்த ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்றால் ஒரு மனுஷனைப் போல ஒரு தரம் குறைந்த ஒரு குருட்டுத்தனமான ஒரு வாழ்க்கை வாழாதீங்க. அப்போ கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதே நம்முடைய கண்களை திறந்து கொடுக்கிறதுக்கு தான். திறந்து கொடுத்து நம்மை ஆவிக்குரிய ஜீவனாக மாற்றுகிறதுக்கு தான் கிறிஸ்து வருகிறாரே தவிர உலக நன்மைகளை மட்டும் நமக்கு செய்துட்டு போகிற கர்த்தர் அல்ல அவர். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஈடுபடுகிறார் என்றால் அதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. பாருங்க, உபாகமம் புஸ்தகம் 32வது அதிகாரம். உபாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து 13 முடிய 9வது வசனத்தில் இருந்து, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு. அதுதான் மரியாள் சொல்கிறார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். பங்கு என்ன என்பது நமக்கு தெரியணும். கர்த்தருடைய ஜனம்தான் அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாழான நிலத்திலும் ஊழையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார். கண்மணியைப் போல காத்தருளினார். எல்லாரும் என்ன நினைப்போம்? கண்மணியைப் போல் என்ன வச்சிருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன செய்வார்? நீ ஒரு குருடனாக இருக்கக்கூடாது. இந்த நிர்பந்தம் உள்ள மரண சரீரத்தில் நீ வாழக்கூடாது. நீ நிர்பந்தம் இல்லாத நித்திய ஜீவனாக வாழக்கூடிய ஆவிக்குரிய சரீரத்துக்கு நீ வரணும். உன் தரம் அழிவுக்கு ஏதுவான தரத்திலிருந்து அழிவில்லாத தரத்துக்கு கொண்டு வருகிறது தான் அவர் நம்மை கண்மணியை போல காத்துக்கொள்ள. ஏன் அப்படின்னா மரண சரீரத்தில் இருக்கும் பொழுது நமக்கு துக்கம் இருக்கும், துயரம் இருக்கும், கண்ணீர் இருக்கும், புலம்பல் இருக்கும், தேவனோடு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட கீழ்த்தரமான வாழ்க்கையில் இருந்து அவர் நமக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறது தான் அவர் கண்மணியை போல காத்துக்கொள்கிறார். ஆண்டவர் கண்மணியை போல தான் காத்துக்கொள்வார். ஆனால் அவர் கண்மணியை போல காத்துக்கொள்ளுகிறார் என்பது மனுஷனுக்கு அது புரியாது. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது புரியும். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி
தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. இங்கே ஒரு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றார். கழுகு தன் கூட்டை கலைத்து, நம்ம ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம விரும்புவோம் இந்த உலகத்தில். இந்த பௌதிக சரீரத்தில், நிர்பந்தமான உலகத்தில் ஒரு சுகமான ஒரு வாழ்க்கை, சம்பிரமமான ஒரு வாழ்க்கையை நாம் தேடுவோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த சம்பிரமமான வாழ்க்கைக்குள் உனக்கு மரணம் இருக்குது, அழிவு இருக்குது. இப்போ நான் என்ன செய்வேன்? நீ வசதியாக இருக்கக்கூடிய அந்த கூட்டை நான் கலைக்கிறேன். இது அன்பாக தெரியுமா? தெரியாது. கண்மணியை போல என்னை காத்து கொள்கிறார் என்பது புரியுமா? புரியாது. குருட்டு கண்ணுக்கு தெரியாது. எல்லாரும் கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் இந்த வார்த்தை சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை சேர்த்து சொல்லணும். இதை செய்யும் பொழுது அது கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு செய்கிற உத்தமமான காரியமே அவன் மரண நிலையிலிருந்து அழிவில்லாத ஜீவ நிலைக்கு வருகிறதற்கு மாம்ச சரீரம் கிறிஸ்துவில் அடிக்கப்பட்டு ஆவியின் சரீரத்தில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டுகிறோம் என்கிற விசுவாசத்தை கொண்டு வரணும். இதுதான் சுவிசேஷம். சத்தியம்தான் விடுதலை ஆக்குமே தவிர உலக தாளந்துகள் எந்த ஒரு மனுஷனையும் விடுதலையாக்காது. உலக ஐஸ்வர்யம் எந்த ஒரு மனுஷனையும் விடுதலையாக்காது. வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தாலும், பணம் இல்லாதவனுக்கு பணத்தை கொடுத்தாலும், தாகம் உள்ளவனுக்கு தண்ணீரை கொடுத்தாலும், உலக தாளந்துகள் உள்ளவனுக்கு ஒன்று இல்லாதவனுக்கு அவனை ஐஸ்வர்யவனை ஆக்கிவிட்டாலும் ஒரு சூழ்நிலையில் தற்கொலையே பண்ணுவான். அது பார்க்குறோமே. அப்படியானால் மெய்யான காரியம் தேவ அன்பு என்ன என்பதை நாம் இதில் பார்க்குறோம். கழுகு தன் கூட்டை கலைத்து, நம்ம ஒரு வசதியாக உலகத்தில் சம்பிரமமாக இருக்கிற வாழ்க்கை இருக்கான்னு பாருங்க, இருக்காது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படுற இது நன்மை செய்கிறதாகவே தெரியாது. அவர் நமக்கு தீமை செய்கிற மாதிரியே இருக்கும். உலகத்தில் அவர் நம்மேல் அன்பு வைத்து நம்முடைய தரத்தை உயர்த்தும் பொழுது, நம்முடைய கண்களை திறந்து கொடுக்கும் பொழுது, நீதான் எனக்கு பங்கு, நீதான் சுதந்திர வீதம், இந்த ஊழையிடுதல் உள்ள இந்த வனாந்தரத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டு இந்த கேவலமான மனுஷ வாழ்க்கை வாழாதபடிக்கு என்னை போல ஒரு மெய்யான மேலான ஒரு வாழ்க்கை வாழும்படிக்கு இந்த நிர்பந்த சரீரத்தை நீக்கி அழிவில்லாத ஆவிக்குரிய நித்திய சரீரத்தை உனக்கு கொடுத்து, என்னுடைய தெய்வத்துவமாகிய ஆவியை நான் உனக்கு கொடுத்து, உன்னதத்தில் என்னுடைய சிங்காசனத்தை கொடுத்து நான் அங்கே கொண்டு போய் வைக்கிறதுக்காக நான் எடுக்கிற பிரயாசம் என்ன என்பது உன் குருட்டு கண்களுக்கு புரியாது. இதுதான் கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதலில் மறைந்திருக்கிறது. இந்த சாரத்தை எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய மரணத்தை உயிர்த்தெழுதலையும் வேறு விதமாக நான் நம்புகிறதுனால எனக்கு என்ன லாபம்? கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு என்ன லாபம்? எது முக்கியம்? இந்த பௌதிக சரீரத்துக்கு பதிலாக ஆவிக்குரிய சரீரம் முக்கியம் இல்லையா? அந்த பௌதிக சரீரத்தில் நான் அவரை துதிக்கிறேன், நான் கொண்டாடுறேன், நான் அவரை கனம் பண்ணுறேன், அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த பௌதிக சரீரத்தில் இருக்கிறவரை நான் அவரை துதிக்கிறேன், என்ன இது? விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை. புது சிருஷ்டிய காரியம் கலாத்தியர் 6வது அதிகாரத்தில் பார்க்குறோம். நான் பண்டிகை கொண்டாடுகிறவனாக இருந்தாலும் சரி, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் பண்டிகை கொண்டாடவில்லைன்னு சொல்லி மாறுதட்டினாலும் அதுவும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறாயா? நீ புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறாயா? நீ பௌதிக சரீரத்தில் நீ பண்டிகை கொண்டாடினாலும் சரி, பௌதிக சரீரத்தில் நீ பண்டிகை கொண்டாடாதவனாக நான் ஒரு விசேஷித்தவன் என்று சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. இங்கே வாதம் தர்க்கத்துக்கு இடமே கிடையாது. நீ என்ன காரியங்களை நீ மத ரீதியான காரியங்களை நீ செய்தாலும் நீ மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டு இருக்கிறாயா? அதான் ஆண்டவர் கேட்குறாரு. நீ செய்கிற காரியங்கள், நீ மனுஷனாக இருந்து கொண்டு நிறைய பக்திக்குரிய காரியங்களை செய்கிற, நற்கிரிகளை செய்கிற, அது பிரயோஜனம் கிடையாது. அல்லது நான் இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்கள் நான் இல்லை, நான் விலகி இருக்கிறேன்னு சொல்கிறதுனாலையும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீ விசுவாசிக்க வேண்டிய பிரகாரமாக கிறிஸ்து மரணம் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறாயா? புது சிருஷ்டியாக மாறி இருக்கிறாயா? இந்த பௌதிக சரீரம் நீக்கப்பட்டு நான் ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறேன், அவருடைய ஆவி எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டவன், இப்போ தேவனே என்னில் வாசமாக இருக்கிறார், நான் உண்மையத்தில் இருக்கிறேன், நான் புதிய சிருஷ்டி என்று விசுவாசிக்கிறேன். அது ஒன்றும் இருக்காது.